இயக்குனர் மிஷ்கின் சித்திரம் பேசுதடி படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானார். அந்த படத்திற்கு பிறகு அவர் இயக்கிய அத்தனை படங்களுமே ஏதோ ஒரு வகையில் ரசிகர்களிடம் கவனம் ஈர்த்தவை. அவர் தற்போது ட்ரெயின் படத்தை இயக்கி வருகிறார். அது மட்டுமில்லாமல் நடிகராகவும் கலக்கி வரும் அவர் இயக்குனர் பாலா இயக்கத்தில் வணங்கான் படத்திலும் நடித்திருக்கிறார். வின்சென்ட் செல்வாவிடம் உதவி இயக்குனராக இருந்த மிஷ்கின் சித்திரம் பேசுதடி படத்தின் இயக்குனராக அறிமுகமானார். நரேன், பாவனா உள்ளிட்டோர் நடித்திருந்த அந்த படம் ஆஹா ஓஹோ அளவுக்கு ஹிட் இல்லை என்றாலும் மிஷ்கினுக்கும் அவரது திரைமொழிக்கும் நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது என்று சொல்லலாம். அதனை அடுத்து அவர் இயக்கிய அஞ்சாதே திரைப்படம் மெகா ஹிட். அந்த படத்திற்கு பிறகுதான் மிஷ்கின் தமிழ் சினிமாவுடைய முக்கியமான இயக்குனர்கள்ல ஒருவராக கருதப்பட்டார். மிஷ்கினுடைய மிகவும் எதிர்பார்த்து செய்த படம் தான் முகமுடி. யதார்த்த வாழ்க்கையில இருந்து ஒரு சூப்பர் ஹீரோன்ற ஒன்லைன் அடிப்படையா வச்சு அந்த படம் உருவாகி இருந்தது. அதுல ஜீவா, பூஜா ஹெக்டே பிரபலங்கள் எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. ஆனா அந்த படம் படுதோல்வியை சந்திச்சுது. அந்த படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திக்க கூடிய ஒரு சமயத்துல மிஷ்கின் பேசிய பேச்சுக்கும் படத்துக்கும் துளி கூட சம்பந்தமே இல்லைன்னு ரசிகர்கள் ரொம்ப வெளிப்படையாகவே விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. பேய் படங்கள் என்றாலே திகிலும் படபடப்பும் நிறைந்த காட்சிகள் என்ற டெம்ப்ளேட்டை உடைச்சவர் மிஷ்கின். அவர் இயக்குன பிசாசு படத்தை பார்க்கும்போது பயம் வரத்துக்கு பதிலா அந்த பேய் மீது இரக்கமும் காதல் தான் வரும். அந்த அளவுக்கு படத்தை செதுக்கி இருப்பார் மிஷ்கின். அடுத்ததா சொல்லணும்னா அவர் பிசாசு படத்தினுடைய 2ஆம் பாகத்தையும் டைரக்ட் பண்ணாரு. ஆனா அந்த படம் வெளியாகல. என்ன காரணம்னு தெரியல. இயக்குனரா மட்டும் இல்லாம நடிகராக கூட கலக்கி வர்றார் மிஷ்கின். சவரக்கத்தின்ற படங்கள்ல நடித்த அவர் விஜயோட லியோ, சிவகார்த்திகேயனோட மாவீரன் இந்த படங்கள்லயும் நடிச்சிருந்தாரு. அதே போல பாலா டைரக்ட் பண்ணி உருவாக்கி இருக்கக்கூடிய வணங்கான் படத்திலுமே முக்கியமான ஒரு ரோலை மிஷ்கின் பண்ணிருக்காரு. அதை தொடர்ந்து பார்க்கும்போது நடிப்புல கவனம் செலுத்தி அவர் இனி இயக்கவே மாட்டாரன்ற சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு ரசிகர்கள் நிறைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்காங்க. ஆனா மிஷ்கின் அந்த சந்தேகத்தை போக்கக்கூடிய விதமாகத்தான் மீண்டும் திரைப்படத்தை ஒண்ணு இயக்கியிருக்காரு. விஜய் சேதுபதிய வச்சு ட்ரெயின்ங்கிற படத்தை இயக்கியிருக்காரு மிஷ்கின். ஷூட்டிங் நடந்தும் வருது. கலைப்புலி எஸ் தானு தயாரிக்கிறாரு. நீண்ட நாட்கள் கழிச்சு மிஷ்கின் படம் இயக்குறதுனால நிச்சயம் படம் ரொம்ப சிறப்பாவே இருக்குங்கிற எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க சினிமா ரசிகர்கள். இந்த நிலையில தான் மிஷ்கின் கொடுத்த ஒரு பேட்டியில பிசாசு பட அனுபவங்களை அப்ப ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அந்த பேட்டியில அவர் சொல்லி இருக்கிறது என்னன்னா, பிசாசு படத்துல அப்பா கேரக்டர்ல ராதா ரவிய நடிக்க வைக்க முடிவு செய்த போது நல்ல ஒரு தந்தையாக அவர் நடிப்பதா என்று சிலர் என்னிடம் கேட்டாங்க. ஏன் நடிக்க கூடாதா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் ஷூட்டிங்ல கலந்து கொண்ட சில நாட்களிலேயே அவருக்கு டயலாகே இல்ல. தப்பான இடத்துக்கு வந்துட்டோமான்னு தான் யோசிச்சாரு. ஆனா போக போக புரிஞ்சுக்கிட்டாரு. அதே போல ஒரு சீனுக்காக சுமார் 4 மணி நேரம் ஐஸ்லயே படுத்து கிடந்தாருன்னு சொன்னாரு மிஷ்கின்.